Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா Adobe Animate பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம Adobe Animate சம்பந்தமா பார்ட் 1 வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணோம் நம்ம சேனல்ல. பார்க்காத நண்பர்கள் பாருங்க. இது பார்ட் 2 கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து. ரைட். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் HD தெரிவு செஞ்சுட்டு இதில் வந்து கிரியேட் பண்றேன். ரைட். இப்போ கிரியேட் கொடுத்தோம்னா உங்களுக்கான HD சைஸ்க்கான உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ வந்து நான் 50 மாதிரி கொடுத்துக்கிறேன். 50 இல்லைனா ஒரு 25 இப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் சரியாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸ் வீலில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சரியான விண்டோ அந்த மாதிரி இருக்க முடியும். ரைட். எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைம் லைன் ஒன்று இப்படி கிடைக்கும். டைம் லைனையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா லேஸாக இருக்கும் அந்த அனிமேஷன் பண்ணுற நேரம். ரைட். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பாருங்க, லேயர் 1ல செலக்ட் பண்ணிட்டு ஒரு உருவம் வரைகிறேன். இந்த உருவத்தை செலக்ட் பண்ணிட்டு வரைகிறேன். அந்த ஸ்ட்ரோக்கை வந்து நான் கொடுத்துட்டு வரைகிறேன். இப்போ பாடி கலர் வந்து உங்களுக்கு வேணும்னா வேற கலர் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு முகம் அப்படி வரைகிறேன். ரைட். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் லேயரில். இப்போ வேணும்னா உங்களுக்கு இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஹெட்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ப்ரெஸ் பண்ண ஹேட். அடுத்த இன்னொரு லேயர் ஒன்று போட்டு இதை வந்து நீங்கள் ஒரு பாடின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஆனால் பாடி கொடுத்துட்டு இந்த லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் இந்த லேயரில் தான் வந்து என்ன இருக்குது, ஹெட் இருக்குது. இதை வரைஞ்சோம். ரெண்டாவது லேயர் இது. இந்த லேயரில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இது வந்து சொல்கிறது ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லி டைம் லைனில் என்ன இருக்குது, ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஓகே, பட் இதில் வந்து டைம் லைனில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன வரையணும், பாடியை வரையணும். இப்போ அப்படி ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு பட்டமில் இந்த இருக்கு இது இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இப்படி நேராக வரையணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நேராக இந்த மாதிரி வரும். ரைட். அடுத்தது மூணாவது இன்னொரு லேயர் போட்டுக்கிட்டு இது வந்து ஹேண்ட் டபுள் கிளிக் பண்ணி ஹேண்ட் ப்ரெஸ் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேண்டை வரையணும். பிடிச்சிட்டு கணக்காக பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கு விளங்கலைன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அடித்து ஜூம் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் இந்த ஃபோட்டோஷாப் மாதிரி தான். வெளியே வரைஞ்சிங்கன்னா கணக்கான ஹேண்ட் மீன் வரும். அதே மாதிரி இந்த பக்கத்தும் ஒரு ஹேண்ட் ஒன்று வரைஞ்சிக்கிறீங்க. இதே மாதிரி பிடிச்சி நீங்கள் நம்ம கணக்காக அப்படி வரைஞ்சிக்கிறீங்க. பட் அவ்வளோதான், ஹேண்ட் வரைஞ்சிக்கிறீங்க. ஓகே, ரைட். வரைஞ்சிட்டு இப்போ இந்த ஹேண்டை தான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ரைட். இப்போ வந்து கண்ட்ரோல் மைன் அடிச்சு ஜூம் பண்ணுறத ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து அனிமேட் பண்ண போகிறேன். இது ரொம்ப முக்கியம், பேசிக் அனிமேஷன். இப்போ வந்து கை வந்து இப்படி போயிட்டு கீழே போயிட்டு இப்படி மேலே அனிமேட் ஆகணும். அப்போ எனக்கு வந்து இந்த அனிமேஷன் எந்த டைம் லைனில் எந்த ஃப்ரேம் வரையும் ப்ளே பண்ணணுன்றதை நம்ம இப்போ முதல்ல தீர்மானிச்சுக்கணும். எனக்கு 40 ஃப்ரேம் வரையும் 40 ஃப்ரேம் வரையும் இந்த அனிமேஷன் ஒர்க் பண்ணணும். அதோட ஒரு பிளாங்க் ஃப்ரேம் வந்து ஒரு 55 ஃப்ரேம் வரையும் பிளாங்க் வச்சுருவோம். ஓகே, ரைட். இப்போ நான் வந்து ஒரு 55 ஃப்ரேம் வரையும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த 3 ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இதில் தான் ஹெட் இருக்குது, பாடி இருக்குது, ஹேண்ட் இருக்குது. அப்போ 3 ஃப்ரேமையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஏன்னா இன்சர்ட் ஃப்ரேம் கொடுங்க. ஏன்னா இது பிளாங்க் ஃப்ரேமில் தான் பிளாங்க் ஃப்ரேம் கொடுப்போம். கீ ஃப்ரேமில் பிளாங்க் ஃப்ரேம் இதில் ஒன்றுமே இல்லை. இதில் அனிமேட் பண்ண போகிறோம். இது வரை தான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம் 40 ஃப்ரேம் வரைக்கும். இப்போ நம்ம 40வது ஃப்ரேம் இந்த ஃப்ரேமை ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி 3 அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் கொடுப்போம். 20வது ஃப்ரேம்லையும் கீ ஃப்ரேம் கொடுப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு 3 செலக்ட் பண்ணுவோம். இது செலக்ட் பண்ணி 3 கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம். சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு தேவை இப்போ இந்த ஃப்ரேம் 1வது ஃப்ரேமில் இருக்க வரையும் 1வது ஃப்ரேமில் மாதிரியே தான் 20 ஃப்ரேம்லேயும் இருக்குது, 40 ஃப்ரேம்லேயும் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் 20 ஃப்ரேமில் இருக்க நேரம் எனக்கு வந்து 20 ஃப்ரேமில் வந்து அந்த ஹேண்டை மட்டும் அனிமேட் பண்ண போகிறோம். அப்போ ஹேண்ட் உள்ள லேயரை செலக்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் உள்ள லேயர் வந்து இதுதான் 1வது லேயரில் இருக்குது. இந்த ஹேண்ட் 1வது லேயரில் எப்படியே இருக்கணும். 20வது லேயர் வர நேரம் இது வந்து கீழே எனக்கு இப்படி வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இருக்கு பாருங்கள் டூல், சப் செலெக்ஷன் டூல் எடுத்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு 20வது கவனம் பார்த்துக்கணும் எதில் இருக்குது, எந்த டைம் லைனில் இருக்குது, டைம் லைன் 20ல் இருக்குது. இதில் இருந்து இப்படி இழுத்து இப்படி அதே மாதிரி கீழே இப்படி வரும். இதை இப்படி இழுத்துக்கிறோம். கவனம் செய்கிற நேரம் இது சப் செலெக்ஷன். ரைட். இதே அப்படியே போயிட்டு 40வது ஃப்ரேம் பார் நேரம் என்ன பண்ணணும்னா இது கம்ப்ளீட்டாக கீழேயே வந்துடணும். அப்படி அவ்வளோதான். இவ்வளோ தான் உங்களுக்கு அனிமேஷன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இப்படி இருக்குது, 20ஆம் ஃப்ரேமில் இப்படி இருக்குது, 40ஆம் ஃப்ரேம் வரையும் இப்படி இருக்குது. அடுத்தது வந்து பிளாங்க் ஃப்ரேம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அப்படியே அனிமேட் ஆகும். இப்போ இப்படி தான் இந்த அனிமேஷன் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சிம்பிள். நீங்கள் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா ஒரு லேஸாக இருக்க அனிமேட் பண்ணலாம். சில அவங்க அப்படி இல்லை, இதை செலக்ட் பண்ணிட்டு திரும்ப கீ ஃப்ரேம் போடுவாங்க, கீழே ஆட் பண்ணுவாங்க. அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இப்படி உங்களுக்கு படிச்சு கொடுக்குறது லேஸாக இருக்கும். இப்போ அதை அனிமேட் பண்ணுறது இதெல்லாம் அனிமேட் பண்ண தேவையில்லை. எனக்கு அனிமேட் ஆகிற லேயர் எது, அந்த லேயரை மட்டும் தான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். எனக்கு அனிமேட் ஆகிற லேயர் என்னது, இந்த ஹேண்டுன்ற லேயர் மட்டும் தான் நமக்கு அனிமேட் ஆகும். அப்போ இந்த ஹேண்டில் லேயர் எதுலேருந்து ஒர்க் பண்ணோம், 1ஆவது ஃப்ரேம்லேருந்து 20ஆவது ஃப்ரேம் வரையும் தான் இந்த ஹேண்டில் லேயர் வந்து ஒர்க் பண்ணோம். அப்போ இதுக்கு இப்போ வந்து நம்ம 1ஆம் ஃப்ரேம்லேருந்து 20ஆம் ஃப்ரேம் வரையும் எனக்கு வந்து இப்படி இருக்க கை வந்து இப்படி ஆகணும், 20ஆம் ஃப்ரேம்லேருந்து 40ஆவது ஃப்ரேம் வரையும் இப்படி இருக்க கை வந்து இந்த மாதிரி ஆகணும். இப்போ இதுக்கு இது நடுவில் நம்ம ஷேப்பை மாற்றணும். இப்படி இருக்க ஷேப் பாருங்க இப்படி மாறுது, இப்படி இருக்க ஷேப் வந்து இப்படி மாறுது கீழே. இப்போ ஷேப்பை மாற்றணும். ஷேப்பை மாறுறதுக்கு நேரம் இந்த லேயர், எனக்கு இந்த லேயரை தான் செலக்ட் பண்ணணும், ஹேண்ட் இருக்க லேயர். மற்ற லேயர்ஸ்லாம் நமக்கு வந்து செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த லேயரில் தான் அனிமேஷன் நடக்குது. அப்போ இந்த 1ஆம் லேயருக்கும் 20ஆம் லேயருக்கும் இடையில நம்ம ரைட் கிளிக் பண்ணி இங்கே நம்ம கொடுக்க போகிறது வந்து 3 டியூன்ஸ் இருக்குது, மோஷன் டியூன், ஷேப் டியூன், கிளாசிக் டியூன். இப்போ ஷேப்பை மாற்றுறதுனால ஷேப் டியூனை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷனை இதற்கு ப்ளே பட்டன் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த கணக்காக இடம் பெற்றாது. அதே மாதிரி 20ஆம் ஃப்ரேமுக்கும் 40ஆம் ஃப்ரேம் இடையிலையும் மாற்ற போகிறோம், ரைட் கிளிக் பண்ணி ஷேப் டியூன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோலையும் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கலாம் அந்த வடிவாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அனிமேஷன். இப்போ இந்த மாதிரி தான் அனிமேட் நம்ம பண்ணுறது. பட் இப்போ இந்த மாதிரி தான் இப்போ கார்ட்டூன் அனிமேஷன்லாம் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்படி ஒர்க் பண்ணுது. ரைட், ஓகே. இப்போ இந்த மாதிரி நம்ம அனிமேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கை இப்படி போயிட்டு வருது. ரைட், இப்போ இந்த மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி 3 லேயர் கிரியேட் பண்ணி ஹேண்ட், பாடி, ஹேண்டுன்னு சொல்லி ஹேண்ட் உள்ள லேயருக்கு மட்டும் தான் நீங்கள் அனிமேட் பண்ண போகிறீங்க. மற்ற எந்த எதுக்குமே நான் பண்ண போகிறது நீங்கள் 3க்கு செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இப்போ கீ ஃப்ரேம் கொடுக்க ஏன் 3 இப்போ இதுக்கு மட்டும் தானே செய்ய போகிறீங்க. இதுகளுக்கெல்லாம் நீங்கள் 20ஆம் லேயர் வரையும் 40ஆம் லேயர் வரையும் இதுகளுக்கும் நம்ம கீ ஃப்ரேம் கொடுத்தோம்னா இப்போ இதுகளுக்கும் கொடுக்காம இருந்தால் இதுக்கு வந்து வராது. இப்போ இந்த 20ஆவது ஃப்ரேம் வரை இந்த ஆப்ஜெக்ட் வந்து தெரியாதுங்கண்ணா, பொடின்றதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. அதனால இல்லை, இதுக்கு கொடுக்குற நேரம் 3ஐயும் செலக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். இப்போ கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு நம்ம அனிமேட் பண்ணுற இடத்துல மட்டும் மோஷன் டியூன் கொடுக்குறது வந்து மோஷன், கிளாசிக்கோ, ஷேப் டூல் கொடுக்குறது வந்து அனிமேஷன் பண்ணுற இடத்துக்கு மட்டும் தான் கொடுக்குறது. சும்மா இருக்கு இதுக்கெல்லாம் கொடுக்குறதே இல்லை. ஃபேஸில் ஏதாவது அனிமேஷன் இருந்தால் கொடுங்க, சும்மா கொடுக்காதீங்க. இப்போ இதுதான் அனிமேஷன்ற வந்து ஒரு தியரி. இந்த தியரி வந்து சரியாக விளங்கிடும். ஈஸியாக அப்படி அனிமேட் பண்ணுறது அதை வந்து ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஈஸி. ஓகே, அனிமேஷன் வந்து ரொம்ப ஈஸிங்க. இதை செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.